Q&A session. Danu sir, inga sir. One by one, please. So mic inga irukku. Mic pass பண்ணுவாங்க. Mic pass பண்ணுவோம். One by one கேளுங்க. எல்லாரும் கேட்கலாம். சார் மைக் இங்க இருக்கு. வர கேட்க. சார் அடுத்த தானு சார் அடுத்த ரீ ரிலீஸ் என்ன சார்? உண்மை சொல்ல போனால் எனக்கு ஒரு ரீ ரிலீஸ் ஃபீலிங்கே வரல. எனக்கு 20 years ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ தேவியை பார்க்கும்போது சரி, ஷோபியை பார்க்கும்போது 20 years உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் வரல. கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்ஸர் வந்து எங்கேயாவது மீட் பண்ண சொல்லுவார். இது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட சரி ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் இப்படி பண்ணுவார்னு நினச்சேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு. கீழே கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ரீ ரிலீஸா இல்லை ஃபர்ஸ்ட் ரிலீஸா, சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு, தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ரீசெண்டாக அந்த கிப்லி ஆர்ட்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தா அந்த குண்டுமாங்கா சாங்க்கு வந்து அந்த கிப்லி ஆர்ட்டில் வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணாரு. இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. உண்மையை சொல்றேன் நான், அந்த ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்பதான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருஷமா ஜெயடிவில எத்தனை வாட்டி யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர். அதுக்கு வந்து டான்ஸருக்கு பெரிய தேங்க்ஸ். நான் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தியேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாத், கேரளா, பாம்பே பரவாயில்ல, கொஞ்சம் இந்தியா ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் மெல்லமா பார்த்தா யூகே தியேட்டர் லிஸ்ட்னு வருது. யூகே தியேட்டர் லிஸ்ட், அப்புறம் யூஎஸ்ஏ தியேட்டர் லிஸ்ட், அப்புறம் யூஏ தியேட்டர் லிஸ்ட்னு. அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்னு பார்த்தா லைட்டா இது என்ன இது பயங்கரமா இருக்கு இது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க. இது எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தியேட்டர்ல கொண்டாடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்தில் தன்னுடைய எல்லா இதுலையும் வந்துட்டு ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்ததெல்லாம் வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேவிசி இஎஸ்பியோடைய ஒரு குசும்பு இருக்கு. ஓ நீங்க இவ்வளோலாம் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க, இப்போ நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தியேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலாக வந்து வைப் பண்ண வச்சு சாங்குனா இப்படி தாண்ட நீங்க ரசிக்கணும், ஒருத்தன் தியேட்டர்ல வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தியேட்டரையே கான்சர்ட் ஹால மாத்தின ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி. அது நான் சொல்றது வந்துட்டு வெறும்னு ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நம்பருக்கு கிடையாதுங்க. நீங்க தியேட்டர் நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தியேட்டரே வந்து ஒரு பிரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறதை வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு மெலடி சாங், அதுக்கு வந்து டிஎஸ்பியோடைய ஹேட்ஸ் ஆஃப். அது நிறைய தியேட்டர்ல இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு லைனை போடுறாங்க, ஒரு லைன் ஆஃப் பண்றாங்க, ஜனங்க கண்டினியூ பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மெலடி சாங்க கூட என்னால தியேட்டர்ல வைப் பண்ண வைக்க முடியும் ப்ரூவ் பண்ணது வந்துட்டு டிஎஸ்பி. இது அடுத்த குசும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோபி மாஸ்டருக்கு. இது ஓ நீ கான்சர்ட் ஹால மாத்திரியா, நான் இந்த டான்ஸ் ஃப்ளோரை மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு. அது எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சில லேடிஸ் இருக்காங்க, அவங்களை பார்த்து எப்பவுமே அப்படியே கோயிலுக்கு போயிட்டானே, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள தியேட்டருக்குலாம் கூட்டு போனோம். அந்த வாடி வாடி சிடி சாங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா, இந்த செல்வின்ற இன்னொரு சைடு இருக்கான்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, நாங்களாம் அந்த சாங் வந்து 3 to 4 days எடுத்தோம்னாங்க. பட் ஆனா இந்த சாங்கை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய தியேட்டர்ல வந்து ஒரு த்ரைஸ் போடுறாங்க. அந்த த்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் எந்திரிச்சு ஆடிதான் ஆகுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் கம்போஸ் பண்ணது டெஃபினட்டா ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஷோபி. டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாரா இருந்தாலுமே இந்த நேரத்தில் நான் இந்த சாங்க்கு எந்திரிச்சு ஆடியே தீரணும். அதுல வந்து டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நெட்ல இருக்காது, நீங்க பார்த்தாலே இட்ஸ் ப்ரூஃப். அது சொன்னாலே இப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க கூட. நான் இந்த நேரத்துல இருந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார். எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷுவல் பார்க்கும்போது எங்க இருந்திருப்பாரு, ஐ மைட் கெட் எமோஷனல். இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராம் சார். இது அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ல வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க சார் ரொம்ப இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க, இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப அது கூடிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார். எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட வைபை பார்த்து சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே, ஜீவா சார் இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா the man behind is such a great visuals அப்படின்ட்டு. But anyway, wherever he is like, he must be feeling happy for us. அது ஸோ ஃபைனலி
விஜய் சார். அவர் ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை, அது வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைரக்டர் என்னென்னமோ கேட்கிறான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பண்ண சொல்றான் அப்படின்னு எதை பத்தியுமே உரை பண்ணிக்காம என்ன கேட்டமோ பண்ணி இது பண்ணாரு. இன்னும் ஃப்ராங்கா சொல்றாங்க, அநியாயத்துக்கு வந்து நாங்க வந்து அந்த மிஸ்ட் எஃபெக்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எனக்கு இவ்வளவு எமோஷனல் சீனியே இங்க ஒரு வைக்கிறீங்க மிஷின், இங்க வைக்கிறீங்க மிஷின், எதுவுமே இது பண்ணல. ஈ வாஸ் லைக் கேம் ஃபார் இட், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து இது பண்ணாரு. ஸோ அவரு ஆரம்பத்தில் கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த படத்தை பண்ண முடிவு பண்ணான்னு சொன்னாரு. அந்த வந்து நம்பிக்கை வந்து 20 இயர்ஸ் கழிச்சு ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஜய் சார். இது சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஜய் சார் ஃபேனா வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளியா ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து விஜய் சார் பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் லைக், ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பாத். ஆல் சக்சஸ் டு ஹிம். அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேட்டரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மேசிவா இருக்கு. ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா, இப்படி ரசிக்க முடியுமான்ட்டுன்னு ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 5 days ஆயிடுச்சு, இல்ல ஒரு 6 days ஆயிடுச்சு, 7 days ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்கு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது. ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனிலியா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு நார்த் இந்தியன் கேர்ள், அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவர் சொல்லப்போனால் ஒரு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் இன் எனி சீன் அப்படின்னாங்க. சார் நான் கூட என்னன்னா ரொம்ப அதில் நிறைய வெட்டு, அவர் வடிவேல் சார் ஒரு பக்கம் அடிப்பார், விஜய் சார் ஒரு பக்கம் அடிப்பார் அப்படின்றப்ப இவங்க கொஞ்சம் திணறுவாங்க. ப்ராம்ப்டிங் எடுத்துக்கலாம் என்ன ஃபட்டுன்னு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே. அது பட் என்ன பார்த்தா ஜெனிலியா எடுத்த ஒரு டெடிகேஷன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ஜான் சார் எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதுல பண்ணி கொடுத்துருங்க நீங்க அப்படின்னாங்க. நான் ஃபுல் படத்து டயலாக் வந்து என்ன மாடுலேஷன்ல என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காயத்ரி மந்திர மாதிரி எப்பவுமே பார்த்தா அப்படியே நாங்க எப்பெல்லாம் நானும் விஜய் சாரும் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா விஜய் சார்க்கே ஒரு டவுட் வரும், நம்ம படத்து டயலாக் தானே, வேற ஏதாவது மகாபாரதம் ராமாயணம் ஏதாவது பண்றாங்களா, ஏன் இப்படி ஏதோ அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டயலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது வடிவேல் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, விஜய் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, இதை கேட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து இங்க ஆடியன்ஸோடைய ரியாக்ஷன், அவங்க சீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரியாக்ட் பண்ற வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். நான் அதுல கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி நான் பேசணும் சார், எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு 2-3 தமிழ் வேர்டு மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க, மற்றபடி நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து தளபதி ஃபேன்ஸை நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களாம் ரெக்கார்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க ஷூட்டிங்ல ஒரு மிஸ் ஆப் ஒன்று நடந்திருக்குது. அது அந்த ஒரு டிராஜிக்கல் மொமெண்ட்லயுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி. ஸோ ஒன்ஸ் அகேன் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தான் சார். ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண உங்க அனைவருக்குமே, அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் இது வந்து தியேட்டர்ல கான்சர்ட் டிஎஸ்பி பாட்டுன்னு போட அப்படி எங்களுக்கும் உங்க அன்பை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ ஆல். நான் ஃபர்ஸ்ட் ரீரிலீஸுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆகி அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு இல்லை எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் இந்த இதில் வந்து நான் வாடி சாங்ன்றதான் நான் அப்போ கொரியோகிராஃப் பண்ணியிருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல வந்து அன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமா கொண்டாடினாங்க. 20 வருஷம் கழிச்சு இப்போ ஜென்சி இல்லையா, அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த படத்துல ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு பர்சனலி. என்னன்னா வந்து வி கிரியேஷன்ஸ்ல வந்து தானசாரோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. ஏன்னா அப்பதான் மாஸ்டர் நான் 1 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன், திருப்பாச்சியில. அதுக்கப்புறம் பண்ண 2வது படம் இது. அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்ல வந்து பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து
ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேனு. நான் அஸ்டா இருக்கும் போதே அவரோட ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும், அவர் எப்படி மேக்கிங் பண்ணுவார்ன்றது நான் சொல்ல போது ஒன்னா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபோட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர்கிரீன் மூமெண்டா இருக்கு. அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளவு சூப்பர் சாங்கு ப்ளஸ் வந்து நம்ம என்னதான் கொரியோகிராஃப் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னைக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான். அவர் வந்து அவர் தியேட்டர்ல வரும்போது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது. அது ரொம்ப சூப்பர். இன்னும் கூட என்ன இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்றது, இனிமே அது வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை. என்ன சொல்றது, நிறைய இனிமேட்டி வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு. ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து அதை மிஸ் பண்ற மாதிரி நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவரோட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா இப்போ இது பொக்கிஷம் மாதிரி சார், இப்போ நம்ம இந்த படம்லாம் பொக்கிஷம் மாதிரி நமக்கு அந்த மாதிரி பொக்கிஷம் வந்து விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட சொல்றேன். சார்கிட்ட 3 படம் இருக்கு. ஒன்னு சச்சின், அப்புறம் தெரி, அப்புறம் துப்பாக்கி. இந்த அவ்வளவு வச்சிருக்காரு. ஸோ அந்த 3 படத்துலயும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. சார் இந்த டீமோட நான் சொல்ல ஜான் சாரோட இருக்கட்டும், தானு சாரோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட இருக்கட்டும், விஜய் சார் எல்லாரோடையும் வேலை செஞ்சது வந்து எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து என்னுடைய நன்றிகளும் தேங்க்யூ சார். அதே மாதிரி என்னோட டான்சர்ஸ் டீமாக இருக்கட்டும் அவங்க. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும், அது என்னோட ஒய்ஃப். உங்களுக்கு தெரியும் லலிதா, நிறைய பேருக்கு தெரியும் லலிதா ஷோபி. அவங்க அப்போ டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்போ இல்லை, அஃபிஷியலாக கிடையாது. பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்ல அதை நம்ம சொல்லாம விடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்றது, இன்னைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும், தொலைக்காட்சி எல்லாருமே, நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம், காட் பிளஸ்.